நாடக காதல்னாலே ஒரு கட்சியோட வக்கீல் தான் அங்க வர்றான். அப்ப நான் அந்த கட்சி தானே குற்றம் சாட்டுவேன். உடனே அங்க இருந்து போன் வந்துருது, எங்க தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது, தலைவரை நாடக காதல் கும்பல் தலைவன் சொல்றீங்க. வேங்கை வயல்ல என்ன நடந்துச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியுங்களா? வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கின்ற தண்ணியில மலத்தை கலக்கிறான், தண்ணீர் தொட்டில கலக்கிறான். அந்த கலெக்டர் சரியில்லாத கலெக்டர், அது கலெக்டருக்கு தகுதி இல்லாத கலெக்டர். அந்த பொம்பளை அவர் டிக்டாக் கோஷ்டி, அந்த டிக்டாக் கோஷ்டிய ஒன்னு கலெக்டரா போட்டாங்க. அந்த கலெக்டரால எதுவுமே செய்ய முடியல அன்னைக்கு. அந்த கலெக்டர் அதை கண்டுபிடிக்காம என்னுடைய முக்குளத்தோர், என்னுடைய தேவமார் மேலையும் முத்திரை சமாத்தி மேலையும் அங்க இருக்கவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்க பார்த்தாங்க. நடவடிக்கை எடுத்தாங்க, சிறைக்கு அனுப்புனாங்க. இரட்ட கவல முறை இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நடக்கும் போது நான் சொன்னேன், இந்த தப்ப தேவமாறு நாங்க பண்ண மாட்டோம்பா, இது அவனே பண்ணிட்டு அரசியல் காண்டி பண்றானுங்க, குற்றவாளி அவனுதான் சொன்னேன். இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது குற்றவாளி அவனுதான் சொல்லி. புரியல? இப்படி வேண்டும் என்றே பிசிஆர் கேஸ் போட்டு எதுக்கு எடுத்தாலும் இப்ப எவனாவது சாதி சொல்லி பேசணும். இப்ப நாம நகரங்கள்ல போறோமே, இவன் இந்த